வைத்தியசாலையில் நோயாளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மதிய உணவில் பள்ளி. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கிச் சூடு, 2 பலி. பாராளுமன்ற குழு கூட்டங்களை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானம். ரணிலுடன் இணையும் திட்டம் எனக்கு இல்லை, ஹிருணிகா பிரேமச்சந்திர உறுதி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். பல உயர்மட்ட அதிகாரிகள் கைது செய்ய அதிரடி நடவடிக்கை. சீனாவில் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி. நாவலப்பிட்டி வைத்தியசாலையின் உணவகத்தில் நோயாளி ஒருவர் கொள்வனவு செய்த உணவு போதையில் பள்ளியொன்று காணப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் 2வது வார்டில் உள்ள ஒரு நோயாளி நேற்று காலை அங்குள்ள சிற்றுண்டி சாலையில் சோற்று பொதியினை கொள்வனவு செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் பள்ளியை அவதானித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவமனையின் பொது சுகாதார ஆய்வாளர் மற்றும் மருத்துவமனை பணிப்பாளரிடமும் நோயாளி முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலை பொது சுகாதார ஆய்வாளரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் தகவல் வெளியிட அவர் மறுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பொது சுகாதார ஆய்வாளர் நுவான் கேகுந்தரவும் விசாரணை நடத்தியுள்ளார். மேலும் வைத்தியசாலையின் பணிப்பாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 4 பேரில் 2 வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீபா தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மன்னார் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்த 3 மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலக்கான 3 ஆபத்தான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் மன்னார் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற குழு கூட்டங்களை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம ஹொரோனா கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இந்த குழுக்களில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்காத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கருணாதிலக தெரிவித்துள்ளார். பொது நிதி குழுவில் மட்டுமே எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் நிதிக்குழு கூட்டம் நடைபெறுவதால் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதில் மாத்திரம் பங்கேற்பார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு அமையவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும் திட்டம் எனக்கு இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதேவேளை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது பக்கம் இருப்பவர்கள் சஜித்தை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையக்கூடும். எனக்கு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும் திட்டமில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியுடனேயே பயணிக்க எதிர்பார்க்கின்றேன். சஜித் தன்னை பலப்படுத்திக் கொண்டால் பிறரின் உதவிகளில் தேவைப்படாது எனவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அரசின் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை அனுர அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. அதற்கமைய கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்த பல விசாரணைகள் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயல்பட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட ரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.
கடந்த ஆட்சிகளின் போது ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று 3ஆம் நாள் நடைபெறவிருக்கும் அரச மற்றும் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் பங்கேற்றுள்ளார். அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த முதலீட்டு அமர்வு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும். அதனையடுத்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சீன மக்களின் மாவீரர் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தவுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் சீன பிரதமர் லீ ஜியாங் மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் தலைவர் சாவோ லாஜி ஆகியோருடனும் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிகழ்வுகளில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் ஆகியோரும் இணைந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.